ஹலோ aspirants, வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டிசம்பர் மந்தில் உள்ள ஸ்டேட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அஃபேர்ஸ் கிளவுடோட சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா AK10ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சத்தீஸ்கரில் பிஜ்லி சகி யோஜனான்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா விமனை எம்பவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா விமனுக்கு மீட்டர் ரீடிங் டாஸ்க் கொடுக்குறாங்க. அதுக்காக 21 விமனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம் மீட்டர் ரீடிங் டாஸ்க்குக்கு. இதில் 4,000லேருந்து 6,000 வரைக்கும் அவங்களுக்கு பெர் மந்த் சேலரியும் கொடுக்குறாங்க இந்த மீட்டர் ரீடிங் டாஸ்க்குக்காக. இது மூலமாக ஆனுவல் இன்கமாக அவங்க 50,000லேருந்து 60,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தீஸ்கரில் பிஜ்லி சக்கி யோஜனா லான்ச் பண்ணுறாங்க. இது விமனை எம்பவர் பண்ணுறதுக்காக. சத்தீஸ்கரில் ஜஷ்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 21 விமனை பிஜ்லி ஷக்கீஸ் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா மீட்டர் ரீடிங் டாஸ்க்குக்காக. அவங்களுக்கு 4,000லேருந்து 6,000 வரைக்கும் மந்த்லி சேலரியாகவும் கொடுக்குறாங்க. இது மூலமாக அவங்க இயர்லி 50,000லேருந்து 60,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ், அசாமில் ஒரு டிஸ்ட்ரிக்டை ரீநேம் பண்ணுறாங்க. கரீம்கஞ்ச் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை ஸ்ரீபூமி அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அதான் அதோட நியூஸ். ஸ்ரீபூமி அப்படின்னா என்னென்னா மகாலட்சுமி. அசாமில் கரீம்கஞ்ச்ங்கிற டிஸ்ட்ரிக்டை ஸ்ரீபூமின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ், நாகாலாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்டர்ஸ்லன்னு பார்த்தோன்னா டூரிசம், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், ஆண்டர்ப்ரினர்ஷிப், இந்த செக்டார்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் பிக்கரி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது IRDAIயும் டாடா ஏஐஜி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டிஜிட்டல் பிக்கரி இன்சூரன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று ஊரா கேப்ஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஓலா, ஊபர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி நாகாலாந்து ஸ்டேட்குள்ளே ஊரா கேப்ஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் மிசோரமோட சீஃப் செக்ரட்டரியாக ஒருத்தவங்களை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் கிலிராம் மீனா. இந்த நியூஸ் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். மிசோரமோட சீஃப் செக்ரட்டரி கிலிராம் மீனா. அடுத்த நியூஸ், உத்தரப்பிரதேஷில் இப்போ கும்பமேளா நடக்க போகுது. அதுக்காக புதுசாக டெம்ப்ரரியாக ஒரு டிஸ்ட்ரிக்டை ஆட் பண்ணுறாங்க. அது பேரே மகா கும்பமேளா டிஸ்ட்ரிக்ட். பிரயாக்ராஜில் புதுசாக ஒரு டெம்பரரி டிஸ்ட்ரிக்ட் ஆட் பண்ணுறாங்க. அது பேரே மகா கும்பமேளா. இது 76th டிஸ்ட்ரிக்ட், யூபியோட 76th டிஸ்ட்ரிக்ட். இது டெம்பரரி தான். ஒரு 4 monthsக்கு மட்டும், இந்த கும்பமேளா முடிகிற வரைக்கும் மட்டும்தான் இது இருக்கும். ஓகே, யூபியில் கும்பமேளா நடக்க போகுது. ஸோ அதுக்காக ஒரு டெம்பரரியாக ஒரு டிஸ்ட்ரிக்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் மகா கும்பமேளா டிஸ்ட்ரிக்ட். அது 76th டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். கர்நாடகாவில் யுவா சுத்தி அபியான் அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணுறாங்க. இது என்னென்னா ஆன்டி நார்கோட்டிக் கேம்பெயின். இதை லான்ச் பண்ணது யாருன்னா கர்நாடகாவோட கவர்னர் தவர்சந்த் கெலாட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது BNAS. BNASனால் என்ன? BNASனா பாரதிய நர்சஸ் அண்ட் அலைட் சங், அதோட அந்த அப்ரிவேஷன். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் ட்ரக் அப்யூஸ் அமாங் யூத். ஓகே, ட்ரக்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றின ஒரு அவேர்னஸ் யூத் கிட்ட க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் யுவா சுத்தி அபியான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆன்டி நார்கோட்டிக் கேம்பெயின். இதை லான்ச் பண்ணது கர்நாடகாவோட கவர்னர் தவர்சந்த் கெலாட் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா BNAS.
இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க? யூத் கிட்ட வந்து இந்த ட்ரக் அப்யூஸ் பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். குஜராத்தில் முக்கியமந்திரி பௌஷ்டிக் அல்பஹார் யோஜனான்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னா பூபேந்திர பட்டேல். குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பட்டேல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஸ்கீம். இது எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்களாம். இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தோன்னா 617 crore. குஜராத்தில் முக்கியமந்திரி பௌஷ்டிக் அல்பஹார் யோஜனான்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பட்டேல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஸ்கீம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம். இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து 617 crore. நெக்ஸ்ட் நியூஸ். அருணாச்சல் பிரதேஷில் ஈகிள் நெஸ்ட் பேர்டு ஃபெஸ்டிவல் 2025 அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அருணாச்சல் பிரதேஷோட சிஎம் இருக்காங்க இல்லையா, பேமா கண்டோ, அவங்க தான் வந்து இதுக்கான லோகோ வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th எடிஷன் ஆஃப் ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல். எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் கமெங் டிஸ்ட்ரிக்டில் உள்ள 2 வில்லேஜஸ், கெல்லாங் அண்டு தாங்ரே அப்படிங்கிற 2 வில்லேஜஸில் தான் இது நடக்குது. அருணாச்சல் பிரதேஷில் ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் 2025. இது வந்து 4th எடிஷன். ஃபோர்த் எடிஷன் ஆஃப் ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான லோகோ வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷோட சிஎம் பேமா கண்டு வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா அருணாச்சல் பிரதேஷில் வெஸ்ட் கமெங் டிஸ்ட்ரிக்டில் 2 வில்லேஜஸ், கெல்லாங் அண்டு தாங்ரே அப்படிங்கிற வில்லேஜஸில் தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் நியூஸ். குஜராத்தில் என்ன பண்ணுறாங்க? டூரிசம் கார்பரேஷன் ஆஃப் குஜராத்தோட டூரிசம் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பீகாரை பேஸ் பண்ண ஒரு போதி கயா வித்யாலயா அப்படின்னு ஒன்று, அவங்க கூட ஒரு இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. குஜராத்தோட டூரிசம் கார்பரேஷனும் பீகாரை பேஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட் போதி கயா வித்யாலயா அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட், அவங்க 2 பேரும் MOU போட்டிருக்காங்க புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஹிமாச்சல் பிரதேஷில் ஹிம் பாக் ஆட்டா இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை லான்ச் பண்ணது யாருன்னா ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் தாக்கூர் சுக்விந்தர் சிங் சுக்கு, அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக 6 நியூ இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களாம். பிலாஸ்பூர் ஹிமாச்சல் பிரதேஷில் ஹிம் போக் ஆட்டா அப்படின்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக? இது என்னன்னா a maize based product made using natural farming methods. நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தட் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண மெய்ஸை பேஸ் பண்ண ஒரு ப்ராடக்டாக அதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். இது எதுக்காக, இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காகனா நேச்சுரல் ஃபார்மிங்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த. நெக்ஸ்ட் நியூஸ். ராஜஸ்தானில் பிரவசி ராஜஸ்தானி திவாஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா ராஜஸ்தானோட சிஎம் இருக்காங்க இல்லையா, பஜன்லால் சர்மா, அவங்க பிரவசி ராஜஸ்தானி திவாஸ்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் December 10 வந்து பிரவசி ராஜஸ்தானி திவாஸாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாம். அது எதுக்காகன்னு பார்த்தோன்னா குளோபல் லெவலில் உள்ள ராஜஸ்தானி கம்யூனிட்டியை ஹானர் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் பிரவசி ராஜஸ்தானி திவாஸ் அப்படின்னு எவ்ரி இயர் December 10 வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அது எதுக்காகனா குளோபல் லெவலில் உள்ள ராஜஸ்தானி கம்யூனிட்டியை ஹானர் பண்ணுற விதமாக தான் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். குஜராத்தில் பிரக்ருதிக் கிருஷி போர்ட்டல்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க.
யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சிஎம், குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பட்டேல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் வந்துட்டு சேம் இதே மாதிரி நியூஸ் ஒன்று பார்த்தோம். ஹிமாச்சல் பிரதேஷில் ஹிம் போகாட்டா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். இங்கே வந்து பிரக்ருதிக் குருஷி போர்ட்டல். நெக்ஸ்ட் நியூஸ், வெஸ்ட் பெங்காலில் பங்களார் பரி ஸ்கீம் அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா, ரூரலில் புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஹவுசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் இந்த ஸ்கீம் மூலமாக. இந்த ஸ்கீமுக்கான டோட்டல் பட்ஜெட் வந்து 14,773 crore. ஈச் ஃபேமிலிக்கு 1.2 lakh வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக அவங்க கொடுக்குறாங்களாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் 60,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன நியூஸ்னால், வெஸ்ட் பெங்காலில் பங்களார் பரி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காக, ரூரல் புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹவுசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இதுக்கான டோட்டல் பட்ஜெட் 14,773 crore. ஈச் ஃபேமிலிக்கு வந்து 1.2 lakhs கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 60,000 கொடுக்குறாங்களாம். நெக்ஸ்ட் நியூஸ், உத்தரப்பிரதேஷும் மணிப்பூரும் வந்து ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காகனா, ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. யூபி கூட எம்ஓயு போட்டிருக்க தேர்ட் ஸ்டேட் வந்து மணிப்பூர், ஆஃப்டர் அருணாச்சல் பிரதேஷ் அண்டு மேகாலயா. அருணாச்சல் பிரதேஷ் அண்டு மேகாலயாவுக்கு அப்புறம் யூபி கூட எம்ஓயு போட்டிருக்க தேர்ட் ஸ்டேட் வந்து மணிப்பூர். எதுக்காக வந்து எம்ஓயு போட்டிருக்காங்கன்னா, ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்காங்களாம். இதில் பாஷா சங்கம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுறது யார், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் என்சிஇஆர்டி, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காகன்னு பார்த்தோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம், அந்த மாதிரியான பேசிக் சென்டென்ஸ்லாம் வந்து 22 இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து டீச் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் நியூஸ், கர்நாடகாவில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் டே அப்படின்னு ஒன்று அப்சர்வ் பண்ண போகிறாங்க. என்றைக்குன்னா டிசம்பர் 26. இது வந்து சார்லஸ் பாபேஜ் இருக்காங்க இல்லையா, டிஜிட்டல் கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சவங்க, அவங்களோட பர்த் அனிவர்சரியை கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாம் கர்நாடகா கவர்மெண்ட் தான் வந்து அது சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் டே அப்படின்னு ஒன்று புதுசாக வந்து அப்சர்வ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்றைக்குன்னா டிசம்பர் 26 வந்து சார்லஸ் பாபேஜோட பர்த் அனிவர்சரி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், ஆந்திர பிரதேஷில் ரத்தா சப்தமி அப்படிங்கிறத அவங்க ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து சன் காட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. இது வந்து 3 days நடக்குமா அந்த ஃபெஸ்டிவல். எங்கன்னா ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி டெம்பிள், அரசவல்லி, இங்கே தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது. இந்த ஃபெஸ்டிவல் வந்து லார்ட் சூர்யாவோட பர்த்டேவை தான் வந்து ரத்த சப்தமி அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திர பிரதேஷில் ரத்த சப்தமி அப்படிங்கிறத அவங்களோட ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து லார்ட் சூர்யாவோட பர்த்டே தான் வந்து ரத்த சப்தமின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மிசோரமில் பானா கியா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் வித் பேங்க்ஸ். ஓகே,
இந்த பானா கியா ஸ்கீம் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கீம் மூலமா லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக ஒரு 3 பேங்க்ஸ் கூட மெமோரண்டம் ஆஃப் அக்ரீமெண்ட் MOA போட்டிருக்காங்க. இது எந்தெந்த பேங்க்னு பார்த்தோன்னா, SBI, மிசோரம் ரூரல் பேங்க், மிசோரம் கோஆப்பரேட்டிவ் ஆபெக்ஸ் பேங்க். இந்த 3 பேங்க் கூடயும் MOA போட்டிருக்காங்க. பானா கியா ஸ்கீம் கீழே லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த இந்த பேங்க்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பார்ட்னர் பேங்க்ஸ் மூலமாக லோன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அது வந்து நம்ம கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டா 100% இன்ட்ரெஸ்ட் சப்சிடின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அவ்வளோதான், லாஸ்ட் நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஆந்திர பிரதேஷில் கிரீடா ஆப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேஷோட ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, மண்டிப்பள்ளி ராம்பிரசாத் ரெட்டி, அவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்களாம். இதோட இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, பிளேயரோட ப்ரொஃபைல் அப்டேட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங், அவங்களோட அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த கிரீடா ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஒரே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் வந்து சத்தீஸ்கரில் பிஜ்லி சக்கி யோஜனா அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, விமனை எம்பவர் பண்ணுறதுக்காக தான். 21 விமனை வந்து பிஜ்லி ஷக்கீஸ் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மீட்டர் ரீடிங் டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. இயர்லி 4,000 to 6,000 சேலரி கொடுக்குறாங்க. ஆனுவல் இன்கமாக 50,000லேருந்து அவங்க 60,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் இது மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அசாமில் கரீம்காஜ் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை ஸ்ரீபூமி அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், நாகாலாண்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய செக்டர்ஸில். அது என்னென்னு பார்த்தோம்னா, டூரிசம், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், ஆண்டர்ப்ரனர்ஷிப், இந்த மாதிரியான செக்டர்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து டிஜிட்டல் பிகரி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. IRDAI அண்ட் டாடா AIG 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஊரா கேப்ஸ், நாகாலாண்டில் ஊரா கேப்ஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு டாக்ஸி பிளாட்ஃபார்ம், ஹோம் கிரவுண்ட் டாக்ஸி பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் நியூஸ், மிசோரமோட சீஃப் செக்ரட்டரியாக ஒருத்தவங்களை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து கிலிரா மீனா. உத்தரப்பிரதேஷில் மகா கும்பமேளா டிஸ்ட்ரிக் அப்படின்னு புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக் ஆட் பண்ணியிருக்காங்க டெம்பரரியாக இந்த கும்பமேளாக்காக. அது வந்து 76th டிஸ்ட்ரிக். நெக்ஸ்ட் நியூஸ், கர்நாடகாவில் யுவா சுத்தி அபியான் அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்டி நார்கோட்டிக் கேம்பெயின். இதை லான்ச் பண்ணது வந்து கர்நாடகாவோட கவர்னர் தவர்சந்த் கெலாட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ட்ரக் அப்யூஸ் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து யூத்துக்கு க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து குஜராத்தில் முக்கியமந்திரி பௌஷ்டிக் அல்பஹார் யோஜனான்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. குஜராத்தோட CM பூபேந்திர பட்டேல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூட்ரிஷன் ஸ்கீம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இதோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 617 crore. நெக்ஸ்ட் நியூஸ், அருணாச்சல் பிரதேஷில் ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட 4th எடிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா, வெஸ்ட் கமாங் டிஸ்ட்ரிக்டில் கெல்லாங் அண்டு தாங்கரே வில்லேஜஸ் தான் வந்து இது நடக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், குஜராத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, குஜராத்தோட டூரிசம் கார்பரேஷனும் பீகாரை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் போதிகயா வித்யாலயா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU போட்டுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு MOU போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஹிமாச்சல் பிரதேஷில் ஹிம் போக் ஆட்டா இனிஷியேட்டிவ்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா,
நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஹிம்போகாட்டாங்கிறது என்னென்னா நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மெய்ஸை பேஸ் பண்ண ப்ராடக்ட் ஹிம்போக் ஆட்டாங்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ். ராஜஸ்தானில் பிரவசி ராஜஸ்தானி திவாஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா குளோபல் ராஜஸ்தானி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஹானர் பண்ணுற விதமாக December 10 எவ்ரி இயர் வந்து அதை அப்சர்வ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். குஜராத்தில் பௌஷ்டிக் குரூஷி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இதுவும் வந்துட்டு சேம் அந்த ஹிமாச்சல் பிரதேஷில் படித்த மாதிரி தான், ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நியூஸ். வெஸ்ட் பெங்காலில் பங்களார் பரி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா ரூரல் புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹவுசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இதுக்கான டோட்டல் பட்ஜெட் வந்து 14,773 crore. ஈச் ஃபேமிலிக்கு வந்துட்டு 1.2 lakh வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறாங்களாம். அடுத்து வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் மணிப்பூர் 2 பேரும் ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. உத்தரப்பிரதேஷ் கூட MOU போடுற தேர்டு ஸ்டேட் பார்த்தோன்னா மணிப்பூர். இதுக்கு முன்னாடி அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மேகாலயா வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ்க்காக MOU போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாஷா சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். இதை லான்ச் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் NCERT. நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுகிற சென்டென்ஸை வந்து 22 இந்தியன் லாங்குவேஜஸில் வந்துட்டு டீச் பண்ணுவாங்களாம். அடுத்த நியூஸ். கர்நாடகாவில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் டே அப்படின்னு ஒன்று வந்து அப்சர்வ் பண்ண போகிறாங்க. December 26 அன்னைக்கு. December 26 வந்து சார்லஸ் பாபேஜோட பர்த் ஆனிவர்சரி. ஸோ அன்றைக்கி தான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட் நியூஸ். ஆந்திர பிரதேஷில் ரத்த சப்தமி அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களோட ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து லார்ட் சூர்யாவோட பர்த்டேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கான், சூரிய ஜெயந்தி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து மிசோரமில் வந்து பானாகயா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. பானாகயா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து 3 பேங்க் மூலமாக தான் வந்து அந்த ஸ்கீமுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். அது என்னென்ன பேங்க்குன்னு பார்த்தோன்னா SBI, மிசோரமோட ரூரல் பேங்க், மிசோரம் கோஆப்ரேட்டிவ் ஆபெக்ஸ் பேங்க். ஸோ இந்த 3 பேங்க்ஸ் கூடயும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு. ஆந்திர பிரதேஷில் கிரீடா ஆப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவோட ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்களாம். இதில் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா பிளேயரோட ப்ரொஃபைல் அப்டேட்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் எல்லாமே வந்து அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம அந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். டிசம்பர் மந்தோட ஸ்டேட் நியூஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.